இதுதான் பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டக்கூடிய திமுகவினுடைய பிரச்சார வலிமை. அவங்களுடைய இந்திய எதிர்ப்பு சம்பந்தமான பராசக்தி படம் வெளியே வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. சன் பிக்சர்ஸும் ரெட் ஜெயண்ட் மூவிஸும் அதனுடைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். ஜனநாயகன் வேற ஒருத்தருடையது. அந்த வேற ஒருத்தருடைய படம் வரக்கூடாது என்பதற்காக உள்ளூர வேலை செய்த திமுக இயல்பாக சென்சார் போர்டு போட்ட கண்டிஷனுக்கு அது அந்த படம் இல்லாதனால் அதனுடைய ரிலீஸ் தேதி ஒத்தி வைக்கப்படுகின்ற போது அதை பிரச்சாரமாக ஆக்கி விஜயை ஒரு பக்கம் முசுப்பி விட்டு ஒரு பக்கம் கீழே சாய்ச்சி அரசியல் லாபம் தேடுவதற்காக செய்கிறார்கள். உண்மையிலேயே ஜனநாயகன் வெளியே வராமல் இருப்பதிலே சந்தோஷப்படுவது திமுக மட்டும்தான். பாஜகவுக்கு இதில் எந்த விதமான பங்கும் கிடையாது. சென்சார் போர்டில் பாஜகவினுடைய பங்கை செலுத்த வேண்டும், ஆதிக்கத்தை காட்ட வேண்டும் நினைத்திருந்தால் பராசக்தியை தான் தடை பண்ணியிருப்போம்.